அஸ்ஸலாமு அலைக்கும். பிரியமானவர்களே, எல்லோருக்கும் சலாம். இன்று ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசப் போகிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அம்மாவிடமும் அப்பாவிடமும் நாம் நடந்து கொள்ளும் முறை, அவர்களுக்கு நாம் கொடுக்கும் மரியாதை, அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதன் முக்கியத்துவம் ஆகியவைதான் இந்த விஷயம். இது ஒரு சிறிய விஷயமல்ல. பலரும் இந்த உறவின் மதிப்பை புரிந்து கொள்ளாமல் போய்விடுகிறார்கள். அதன் விளைவாக வாழ்க்கையில் மன அமைதி குறைகிறது, பரக்கத் குறைகிறது, நாம் விரும்பும் காரியங்கள் நடக்காமல் போகின்றன. வளைகுடாவில் வேலை செய்யும் ஒருவர் ஊருக்கு வரும்போது அம்மாவுக்கு வேண்டி புடவை, துப்பட்டா, சோப்பு போன்றவற்றை வாங்கி வருவார். ஆனால் வீட்டுக்குள் நுழையும்போது மன அமைதி கிடைக்காமல் போகிறது. ஒரு பதற்றம், ஒரு அசௌகரியம். குழந்தைகளுக்கு கூட அப்படித்தான் தோன்றுகிறது. இந்த நபர் கோழிக்கோட்டில் ஒரு ஆடம்பர வீடு கட்டினார். வாழ்க்கை அறையில் கண்ணாடி தரையில் மீன்கள் நீந்துகின்றன, கடலுக்கு மேல் நடப்பது போல. சோபாவில் உட்கார்ந்தால் பூமிக்கு அடியில் செல்வது போல. பாதாம், பிஸ்தா போன்றவை மேசையில் நிறைந்திருக்கின்றன. உணவு அறை அரசர்களின் அரண்மனை அறை போல. மாஸ்டர் படுக்கையறையில் தேக்கு மரத்தால் செய்யப்பட்ட அலமாரி, ஆடை அறை, துள்ளி விளையாடும் படுக்கை, எல்லா வசதிகளும் உள்ளன. மற்ற அறைகளும் ஆடம்பரமாக உள்ளன. ஆனால் சமையலறைக்கு அருகில் உள்ள ஒரு சிறிய அறையில் ஒரு மேசை, அலமாரி, துவைத்த ஆடைகள், துவைக்க வேண்டிய ஆடைகள், ஒரு கட்டில். அங்கு அம்மா தூங்குகிறார். மாஸ்டர் படுக்கை அறையில் மகன்தான் தூங்குகிறான். அம்மா கர்ப்பப்பையில் சுமந்து கஷ்டப்பட்டு வளர்த்த மகன் தனக்கு ஆடம்பர படுக்கை அறை வேண்டும் என்று நினைக்கிறான். அம்மாவுக்கு சிறிய அறை போதும் என்று கருதுகிறான். இதன் விளைவுதான் மன அமைதி கிடைக்காமல் போவது. அம்மாவை மாஸ்டர் படுக்கையறையில் படுக்க வைத்து மகன் அந்த சிறிய அறையில் படுத்தால் வாழ்க்கையில் மன அமைதி வரும், பரக்கத் வரும், பதவியும் உயர்ச்சியும் வரும். அம்மாவுக்கு அந்த வசதியை வழங்குவது சிறிய விஷயமல்ல. அம்மாவிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். மற்றொரு உதாரணம். 7 வருடங்களாக வீடு கட்டி முடிக்க முடியாத ஒரு நபர் உள்ளார். வீட்டின் இடம் அம்மாவின் 10 சென்ட் நிலத்தில் உள்ளது. ஆனால் மனைவி அம்மாவின் அருகில் தங்க தயாராக இல்லை. அம்மாவின் ஆசையும் மனைவியின் முடிவும் மோதி வீட்டின் கட்டுமானம் முன்னேறவில்லை. அம்மாவை ஒதுக்கி முடிவு எடுப்பது வாழ்க்கையில் தடைகளை கொண்டு வரும். அம்மாவின் அறிவுரையையும் ஆசையையும் கருத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். துபாயில் தொழில் செய்யும் ஒருவர் ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் செய்கிறார். மொபைல், கைக்கடிகாரம் போன்றவற்றை தென்னாப்பிரிக்காவுக்கும் சீனாவுக்கும் அனுப்புகிறார். ஆனால் பணப்பை எப்போதும் காலியாக உள்ளது. ஏடிஎம்மில் பணம் இல்லை. அம்மா 100 ரூபாய் கேட்டபோது இல்லை என்று சொல்லியிருக்கிறார். அப்பா மாற்று பணம் கேட்டபோது மாற்று இல்லை என்று பதிலளித்திருக்கிறார். அம்மாவிடம் பொய் சொல்வது வாழ்க்கையில் பரக்கத்தை குறைக்கும். உண்மையாக அம்மாவிடமும் அப்பாவிடமும் நடந்து கொள்ள வேண்டியது ஆசீர்வாதங்களுக்கு வழிவகுக்கும். மருத்துவமனையில் படுத்திருக்கும் ஒரு அம்மா மகனிடம் கழுத்தில் அணிய பொன் வேண்டும் என்று ஆசை தெரிவித்தார். மகன் 1 கிராம் தங்கம் வாங்க முடிவு செய்தார். அம்மாவின் ஆசையை 1 கிராம் தங்கத்தால் திருப்தி செய்ய முயல்வது அம்மாவிடம் மரியாதை குறைவாகும். அம்மாவின் ஆசையை உண்மையாக நிறைவேற்ற முயல்வது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அம்மாவை ஏமாற்றுவது அல்லாஹ்வை ஏமாற்றுவதற்கு சமமாகும். அம்மாவை வருத்தப்படுத்தி இந்த உலகில் யாரும் நன்மை பெற்றதில்லை. ஒரு நபரின் மகளுக்கு நல்ல திருமண பேச்சுவார்த்தைகள் வருகின்றன. ஆனால் திருமணம் நடப்பதில்லை. அழகும் பணமும் நிலமும் எல்லாம் உள்ளன. ஆனால் அம்மாவிடம் உண்மையை மறைத்து மற்றவர்களிடம் விஷயங்களை பேசும் பழக்கம் உள்ளது. அம்மாவிடம் உண்மையாக நடந்து கொண்டு அம்மாவிடம் துஆ கேட்டால் வாழ்க்கையில் தடைகள் நீங்கும். அம்மாதான் வாழ்க்கையின் அடிப்படை. அம்மாவிடம் உண்மை பேசி அவர்களின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டியது மிக அவசியம். ஒரு நபர் உம்ராவுக்கு போக முடிவு செய்தார். வீட்டுக்குச் சென்றபோது அம்மாவை பார்த்தார். அம்மா நல்ல ஆரோக்கியத்துடன் இருக்கிறார். ஆனால் அம்மாவுக்கு பல வருடங்களாக ஒரு ஆசை உள்ளது, மகனுடன் உம்ராவுக்கு போக வேண்டும் என்று. மகன் தனியாக உம்ராவுக்கு போக முடிவு செய்திருக்கிறான். அம்மாவின் ஆசையை நிறைவேற்றாமல் சொந்த ஆசைகளுக்கு முன்னுரிமை கொடுப்பது சரியல்ல. அம்மாவை உம்ராவுக்கு அழைத்து போவது அல்லது அம்மாவை மகிழ்ச்சிப்படுத்தும் மற்றொரு பயணத்தை ஏற்பாடு செய்வது வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். அல்லாஹ்வுக்கு மகனின் உம்ராவை விட அம்மாவின் மகிழ்ச்சிதான் முக்கியம். அம்மாவையும் அப்பாவையும் வருத்தப்படுத்தும் செயல்கள் வாழ்க்கையில் சாபமாக மாறும்.
எவ்வளவு தொழுதாலும் எவ்வளவு உம்ரா செய்தாலும் அம்மாவின் மற்றும் அப்பாவின் துஆ இல்லை என்றால் அதன் முழு பலனும் கிடைக்காது. அம்மாவிடம் பொய் சொல்லக்கூடாது, அம்மாவை ஏமாற்றக்கூடாது, அம்மாவின் ஆசைகளை நிறைவேற்ற முயற்சிக்க வேண்டும். அம்மாவின் துஆ, அப்பாவின் துஆ இவைதான் வாழ்க்கையின் அடிப்படை. நம்முடைய செயல்களை கவனிக்க வேண்டும். அம்மாவை வருத்தப்படுத்தும் ஒரு சிறிய செயல் கூட வாழ்க்கையில் பெரிய தடைகளை கொண்டு வரும். அம்மாவிடமும் அப்பாவிடமும் மரியாதையுடன் நடந்து கொள்வது, அவர்களின் மகிழ்ச்சியை நிலைநிறுத்துவது வாழ்க்கையில் மன அமைதியையும் பரக்கத்தையும் கொண்டு வரும். கடைசியாக ஒரு துஆ செய்வோம். அல்லாஹ் நம்முடைய அம்மாவையும் அப்பாவையும் மகிழ்ச்சிப்படுத்த தௌஃபீக் அளிக்கட்டும். நம்முடைய வாழ்க்கையில் மன அமைதியையும் பரக்கத்தையும் அளிக்கட்டும். ஆமீன். நன்றி. மீண்டும் சந்திப்போம். சலாம்.